அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த கோடைக்கால காதல் கதையோடைய 8வது எபிசோட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ஸ் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், பார்த்துட்டு வந்துருங்க. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயினும் சண்டை போட்டிருப்பாங்க. கடைசியா ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து உனக்கு ஏன் நண்பர்களே இல்லைன்னு இப்போ எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். அதோட அந்த எபிசோடு முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடோட ஆரம்பத்திலேயே டேரக்டர் அந்த ஸ்கூலுக்குள்ளேயே வேற ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு தனியா. அப்போ ஃப்ரெண்டு வந்து டேரக்டருக்கு ஜூஸ் கொடுத்துட்டு நம்ம ஹீரோவை பத்தி தான் பேச ஆரம்பிக்கிறான். அவன் சொல்லாம அப்படி ஓடுற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்றான். டேரக்டரும் பரவாயில்ல, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி எடுக்கும்போது இதை விட மோசமான சூழ்நிலையெல்லாம் கடந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு ஃப்ரெண்டும் நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது டாக்குமெண்ட்ரிக்கு டேரக்டரா இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை போலயே அப்படின்னு கேட்கிறான். டேரக்டரும் இந்த வேலை இவ்வளவு கஷ்டம் தெரிஞ்சும் நான் ஏன் இந்த வேலையை பாக்குறேன்னு நினைக்கிறியா? உனக்கு தெரியுமா, எல்லாரோட வாழ்க்கையுமே படம் மாதிரி தான். ஆனா என்ன வித்தியாசம்னா நம்மளோட வாழ்க்கைக்கு ஸ்கிரிப்ட் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. இது மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ரி எடுக்கும்போது பல பேரோட வாழ்க்கைகளை பார்ப்பேன். அதை பார்க்கும்போது படம் பார்க்கறத விட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி சில நேரம் சில பேரோட வாழ்க்கையெல்லாம் பார்த்துட்டு என்னோட வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணும். எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படணும்னு தோணும் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு தூரம் பேசிட்டு நீ கேட்காமலே வந்துட்டு நிறைய நேரம் பேசி மொக்க போட்டனா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஃப்ரெண்டும் என்னோட வாழ்க்கையிலையும் என்னோட வாழ்க்கை மற்றவங்களோட வாழ்க்கையை விட பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு அப்படின்னு நினைக்கிற ஒரு நாள் வருமா அப்படின்னு சோகமா கேட்குறான். இவனுக்கு ஏதோ சோகமான ஃப்ளாஷ்பேக் இருக்கு போல. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்து நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் தனியா மொத நாள் நம்ம ஹீரோ உனக்கு ஏன் நண்பர்களே இல்லைன்னு இப்ப புரியுதுன்னு சொல்லியிருப்பான்ல, அதை யோசிச்சு பார்த்துட்டு இன்னும் சில ஃபிளாஷ்பேக்ஸ் எல்லாம் யோசிச்சு பாக்குறா. அவ சின்ன வயசுல இருக்கும்போது தனியா கிளாஸ்ல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ 2 பொண்ணுங்க வந்து வா போய் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடலான்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு இவ்வளவு நான் படிக்கணுமே அப்படின்னு சொல்றா. இன்னொரு பொண்ணும் இது பிரேக் டைம் தான், இப்பயும் நீ உட்காந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு எழுத்துட்டு போயிட்டாங்க, நான் வாங்கி தரேன்னு சொல்றாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினும் அவ வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கொஞ்சம் காசு எடுத்து மறுநாள் அந்த 2 பொண்ணுங்களுக்கும் ஜூஸ் வாங்கிட்டு கொண்டு போறா. அவங்க தூரத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. இவ அவங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடியே அவங்க பேசுறது இவ காதுல விழுகுது. அதனால அவ அமைதியாயிட்டா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த யூன்சோ பொண்ணு ஒரு நாள் கூட அவ நமக்கு ஒண்ணுமே வாங்கி கொடுத்தது கிடையாது, நம்ம வாங்கி கொடுக்கறத மட்டும் சாப்பிடுறான் நல்லா அப்படின்னு பேசுறாங்க. அதை கேட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. நான் ஏழையா இருக்கிறத நினைச்சு கவலைப்பட்டேன், ஏன்னா மத்தவங்க எனக்கு பண்றதை என்னால திரும்பி கொடுக்க முடியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அந்த ஜூஸ் அவங்கள்ட்ட கொடுக்காமலே திரும்பி வந்திருக்கா. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில நண்பர்களே கிடையாது, என்னுடைய வாழ்க்கையில நானும் என்னுடைய பாட்டி மட்டும்தான் அப்படின்னு சொல்றா. அப்படியே இன்னொரு ஞாபகம் வருது. அவ ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி அதை 2ஆ உடைக்கிறா. அதுல ஒண்ணு பெருசாவும் இன்னொன்று சின்னதாகவும் உடைஞ்சிருச்சு. அதுல பெரிய பீஸை பாட்டிக்கு கொடுத்துட்டு இந்தாங்க பாட்டி நீங்க பெருசு எடுத்துக்கோங்கன்னு சொல்றா. இப்போ அதை யோசிச்சு பார்த்துட்டு நான் பணத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாம என்னுடைய பாட்டி கூட சந்தோஷமாகவும் நான் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையும் வாழணுங்கிறது தான் என்னுடைய லட்சியமாவே இருந்துச்சு. அந்த லட்சியத்தை அடையிறதுக்காக நான் கடினமா உழைச்சுக்கிட்டு இருந்தேன். இவ யார்கிட்டையும் போய் பேசவும் மாட்டா, யாராவது வந்து பேசினாலும் சரியா பதில் சொல்ல மாட்டா, ரொம்ப அமைதியாவும் தனியாவும் தான் இருப்பா. இதனால எல்லாரும் அவ காதுல விழுகிற மாதிரி அவளை திட்டுவாங்க. ஆனா அதெல்லாம் காதுல விழுந்தும் அவ யார்கிட்டையும் திரும்ப போய் பேச மாட்டா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு மத்தவங்க என்னை பத்தி என்ன சொன்னாலும் நான் அதை பத்தி கவலைப்பட்டதே கிடையாது, இப்போ வரைக்கும் நான் ரொம்ப நல்லா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா அட்லீஸ்ட் இப்போ வரைக்கும் நான் நல்லா தான் இருந்தேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறா. இந்த உங்சோய் என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்கிறத பத்தி எதுக்கு நான் கவலைப்படணும் அப்படின்னு யோசிக்கிறா. இப்போ இன்னொரு பக்கம் அதே ஸ்கூலுக்குள்ள லைப்ரரியில இருக்கிற நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் இப்போதான் அந்த டிராயிங் எடுத்து பார்க்குறான் பேக்ல இருந்து. நம்ம ஹீரோயின் அதில் தான் ஒயிட்னரை வச்சு சரி பண்ண முயற்சி பண்ணியிருப்பாளே, அதை பார்த்துட்டு முதல் நாள் நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் பேசினதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நான் இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன நினைச்சான்னு தெரியல, வேகமாக பேக் எடுத்து போட்டு ஒரு படியில கீழே இறங்கி வந்துட்டு இருக்கான். அவன் கீழே இறங்குற அதே படியோட கீழே இருந்து டேரக்டர் மேலே வந்துகிட்டு இருக்காரு. அதுவும் ஃபோனில் அவரோட சீனியர் டேரக்டர்கிட்ட பேசிக்கிட்டே வராரு. எனக்கா ஷூட்டிங்காக சூப்பராக டாக்குமெண்ட்ரி ஷூட் பண்ணுறது சூப்பராக போய்கிட்டு இருக்கு, அந்த பசங்க எனக்கு நல்லாவே உதவி பண்ணுறாங்க, ஒரு பிரச்சனைகளும் நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சீனியருக்கு இங்கே நடக்கிற பிரச்சனைலாம் தெரியக்கூடாதுன்றதுக்காக சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் சச்சோ டேரக்டர் வராரு அப்படின்னு லைப்ரரிக்கே ஓடுறான். ஏன் அப்படி ஓடுறான்னா, அப்போ கோச்சிட்டு அவன் வெளியே போனவன் திரும்ப வந்திருக்கவே மாட்டான். திரும்ப இப்போ டேரக்டரை டாக்குமெண்ட்ரிக்கு வர சொல்லி பேசுவாரு அப்படின்னா பயந்து ஓடுறான். அங்க ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, எல்லாருமே போயிட்டாங்க. ஆனா இவங்க 3 பேர் மட்டும் தான் இப்போ இருக்கிறாங்க ஸ்கூலுக்குள்ள. இப்போ திரும்ப உள்ள ஓடி வந்த ஹீரோ நிமிர்ந்து பார்க்குறான்.
முன்னாடி ஹீரோயின் இருக்கா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லைப்ரரிக்குள்ளே ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும், நான் நேற்று உங்ககிட்ட ரொம்ப கோவமாக தான் பேசிட்டேன். நான் டாக்குமெண்ட்ரிக்கு வரமாட்டேன்னு தான் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் தேவையில்லாமல் நிறையா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஸ்லோ தான். அதனால நான் நேற்று கோவப்பட்டேன். அதாவது நான் உண்மையாகவே கோவப்படல. நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு ரொம்ப நேரமாக சுற்றி சுற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அவள் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டா. ஹீரோவும் எப்பவும் நம்ம ஹீரோயின் அவன் பேசுறதை கேட்காம போவாள்ல, அந்த மாதிரி போறா போல அப்படின்னு நினைச்சிட்டு அவனும் அமைதியாயிட்டான். ஹீரோயினும் 2 ஸ்டெப் நடந்து போயிட்டு, அங்கேயே நிக்கிற, வா நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு நூடுல்ஸ் ஷாப்புக்கு தான் போயிருக்காங்க சாப்பிட்றதுக்கு. அங்கே இருக்க அங்கிளும் ஹீரோவை பார்த்து, தம்பி உங்கச்சோ எப்படி இருக்க, இந்த பொண்ணு யாரு, உன் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோவும் இல்லை இல்லை போங்க அப்படின்னு துரத்துறான். அவரும், நான் இன்னும் உனக்கு என்ன சாப்பிட வேணும்னு ஆர்டர் எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட, என்னோட பெற்றோர்கள் தான் இங்கே இருக்க நிறைய ரெஸ்டாரண்ட்ஸுக்கு ஓனர், அதனால இங்கே இருக்கிற எல்லாருக்குமே என்னை நல்லாவே தெரியும், அதான் அப்படி பேசுகிறாரு, நீயும் தப்பாக எடுத்துக்காதுன்னு சொல்கிறான். ஹீரோயினும், அதெல்லாம் பரவாயில்ல, இங்கே எந்த சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறா. அவனும், காரமான நூடுல்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்கிறான். ஹீரோயினும் அதே ஆர்டர் பண்ண சொல்கிறா. அதில் 2 கேட்குறான் ஹீரோவும். ஒரு இதில் கம்மியான காரம் போட்டு கொடுங்கன்னு சொல்கிறான். சாப்பாடும் வந்துருச்சு. 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், நம்ம எப்பவும் டாக்குமெண்ட்ரி எடுக்கும்போது தான் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோம், அதை தவிர இன்றைக்கி தான் நம்ம ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவனுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தது புறையேறி அவன் சாப்பாடு கொஞ்சம் லைட்டாக ஹீரோயின் மேலே பட்டுருச்சு. ரொம்ப சின்னதாக தான் விழுந்திருக்கும். அதை பார்த்துட்டு ஹீரோயினும் அவனுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்காக டம்ளரை தூக்குறான். அதை பார்த்துட்டு ஹீரோ, என்னை மன்னிச்சு தெரியாமல் பட்டுருச்சு, அந்த தண்ணியை எடுத்து மூஞ்சில ஊற்றிடாத அப்படின்னு பதறான். ஏன்னா முன்னாடி ஒரு எபிசோடில் அவன் தண்ணி லைட்டாக தான் சிந்திருப்பான், ஆனால் அதுக்கே சாஸ் எடுத்து ட்ரெஸ்ஸில் ஊற்றிட்டா. அது மாதிரி இப்போ தண்ணியை எடுத்து மூஞ்சியில் ஊற்றுறதுக்கு தான் ஹீட்ரா போல அப்படின்னு நினச்சிட்டான். ஹீரோயினும், நான் எதுக்கு ஊற்ற போகிறேன், உனக்கு தண்ணி குடிக்க தான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அவனும் ஆச்சரியமாக வாங்கி தண்ணியை குடிக்கிறான். அடுத்த சீன் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும், சரி அப்போ நம்ம நாளைக்கு ஸ்கூலில் பார்க்கலாம் அப்படின்னு அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ளே எப்பவும் போல் ஹீரோயின் திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டா. ஹீரோவும் என்ன நினச்சான்னு தெரியல, ஹீரோயின் போகிற பக்கமே அவனும் போயிட்டு ஹீரோயின் கிட்ட, நானும் இந்த பக்கம் தான் போகணும், நான் ஒன்றும் உன்னை ஃபாலோ பண்ணல, நானும் இந்த பக்கம் தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும், இப்போ நீ என்னை ஃபாலோ பண்ணுறேன்னு நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறான். இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் எதுவும் பேசாமல் நடந்து போகிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் அவள் வீட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன யோசிக்கிறான்னா, இன்றைக்கி அவங்க நூடுல்ஸ் சாப்பிட வந்த இடத்துல நடந்த ஒரு விஷயத்த யோசித்து பார்க்குறா. அவங்க சாப்பாடு ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கடைக்காரர் வந்து காரம் கம்மியாக கேட்ட அந்த நூடுல்ஸை எங்கே வைக்கணும்னு கேட்குறாரு. ஹீரோவும் அதை ஹீரோயின் கிட்ட தான் வைக்கணும்னு சொல்கிறான். அதை யோசித்து பார்த்துட்டு, இதை எப்போவுமே ஸ்கூல் கேன்டீன்லேயும் இந்த மாதிரி தான் சாப்பிடுவாளாம். ஆனால் அதை இவன் எப்போ கவனிச்சான், எப்போவுமே ஷூட்டிங் எடுக்கும்போது அவன் தூங்கிக்கிட்டே தான் இருப்பான், எனக்கு இப்படி தான் சாப்பிட்டா பிடிக்கும்னு அவன் எப்போ கவனிச்சிருப்பான் அப்படின்னு யோசித்து ஆச்சரியப்பட்டுருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அவன் வீட்டில் எப்பவும் போல் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து வரைஞ்சிட்ருக்கான். அப்போது என்ன யோசிக்கிறான்னா, அவனுக்கு இது வரைக்கும் அவனுடைய உணவுக்கு அவனுடைய ஃப்ரெண்ட் ஜீவங்க மட்டும்தான் காசு கொடுத்துருக்கான், வேறு யாருமே கொடுத்தது கிடையாது. அவனை தவிர ஒரு ஆள் இவனுக்கு பே பண்ணியிருக்காங்கன்னா அது ஹீரோயின் தான் அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு, எப்போவும் விட இன்றைக்கி சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, அது ஏன்னு இப்போ புரியுது அப்படின்னு யோசிக்கிறான். ஏன்னா ஹீரோயின் இது என்னோடய ட்ரீட், நான் தான் காசு கொடுப்பேன்னு சொல்லியிருந்திருப்பா. இதோட இந்த எபிசோட் முடியுது.